Hi viewers, welcome to Troubleshoot. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எப்படி ஒரே மொபைலில் 2 வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து ரீசெண்ட் மொபைலில் எல்லாத்துலேயும் டூயல் சிம் போடுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம 2 சிம்முக்கான வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு வாட்ஸ்அப் பார்த்துக்கோங்க. உங்கள் நம்பரில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஓகேவா? அது இல்லாமல் இன்னொரு நம்பருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்கள் ஃபோனில் செட்டிங்குள்ளே போங்க. செட்டிங்குள்ளே போனீங்கன்னா க்ளோன் ஆப்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் எந்தெந்த ஆப்பை க்ளோன் பண்ணிட்டு. இதில் 3 காட்டுது பாருங்கள்: ஃபேஸ்புக், மெசேஞ்சர், வாட்ஸ்அப். இதை எல்லாத்தையும் நம்ம க்ளோன் பண்ணி இன்னொரு நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட் வாட்ஸ்அப் நம்பர். ஃபஸ்ட்டு இன்னொரு நம்பர் அது பார்த்துக்கலாம். இது என்னோடய ஒரு நம்பரோட இது. இன்னொரு நம்பர் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த செட்டிங்கில் க்ளோன் ஆப் இல்லாதவங்க நீங்கள் இது மாதிரி பேரலல் ஸ்பேஸு இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட்டு கீழே இன்னும் 2-3 ஆப்பெல்லாம் இருக்கும் பாருங்கள். சேம் இதே மாதிரி க்ளோன் பண்ணுறது, அதாவது இன்னொரு வாட்ஸ்அப்பில் இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு மாற்றிக்கலாம். சரி, இப்போ வரைக்கும் ஃபியூச்சர் மொபைல் எல்லாத்துலேயும் க்ளோன் ஆப்புன்ற அப்ளிகேஷன் இருக்கும். இல்லாதவங்க இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்பு நீங்கள் யூஸ் பண்ணி இன்னொரு சிம்முக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இதில் இருக்கிற க்ளோன் ஆப் யூஸ் பண்ணுறதையும் பாட்டுறேன் எப்படின்ட்டு. க்ளோன் ஆப் கொடுங்க. க்ளோன் ஆப் கொடுத்துட்டு நான் இப்போ வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண இன்னொரு நம்பருக்கு, அதனால் நான் வாட்ஸ்அப் க்ளோன் பண்ணுறேன். ஓகே, இன்னபிள் ஆப் க்ளோனிங் பண்ணுறேன். க்ளோன் ஆகிடுச்சு. அது க்ளோன் ஆனது எப்படி இருக்குன்னா வாட்ஸ்அப் க்ளோன்ட்டு சேவ் ஆகிருக்குமா. இப்போது வெளியே போய் பார்க்குறேன், மேலே வாட்ஸ்அப் இருக்குது, இங்கே கீழே வாட்ஸ்அப் க்ளோன் இருக்குது. ஓகே, நார்மலாக இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அக்ரி கொடுங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ ஒரு 1 மினிட்ஸ் போதும், வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. ஓடிபி வந்துடுச்சு. ஓகே, உங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சப்பறம் ஓகே, பேக்கப் கேட்குறது, இல்லை ஸ்கிப் கொடுங்க. நீங்கள் பேக்கப் பண்ணால் உங்கள் விஷ் பேக்கப் எடுத்துக்கலாம். நேம் டைப் பண்ணுறேன், டைப் Troubleshoot. ஓகே, நெக்ஸ்ட்டு இனிஷியலைசிங் ஆகுது. ஓகே, இன்னொரு நம்பரோட வாட்ஸ்அப்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், என்ன செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் கட்டுது, கான்டாக்ட் கட்டுது, நல்லா ஓகே. செட்டிங்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் என்னோடய இன்னொரு ஃபோன் நம்பர் அக்கௌண்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, Troubleshoot. ஓகேங்களா, இது ஒரு அக்கௌண்ட்டு. நார்மல் வாட்ஸ்அப் நம்ம பலஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னொரு சிம்மியோட இன்னொரு அக்கௌண்ட். இப்போ புரியுதுங்களா எப்படி யூஸ் பண்ணலான்றது? அதாவது ஒரே ஃபோனில் 2 சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் இன்னொரு ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதால ஒரே ஃபோனில் நீங்களே 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், 2 நம்பருக்கும். இந்த க்ளோன் ஆப்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லாம் சொன்ன மாதிரி பேரலல் ஸ்பேஸு அந்த மாதிரி சில அப்ளிகேஷனெல்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை நம்ம சொன்ன ரிலேட்டட் இருக்குது பாருங்கள், டூயல் ஸ்பேஸ் அது மாதிரி அப்ளிகேஷனெல்லாம் இருக்குது பாருங்கள். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒரே ஃபோனில் 2 சிம்முக்கான வாட்ஸ்அப் நம்பரு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள்.